டிஎம்கே கூட்டம் பார்க்கும்போது டிவிகே கூட்டம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அவருக்குன்னு நிறைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக ஜெயிப்போம். டிவிகே தான் ஜெயிப்போம். ஜெயிக்குன்றாங்களே உங்களை ஓட்டு இருக்கா ஓட்டு இல்லையா அப்புறம் எப்படி விஜய் ஜெயிக்க முடியும்? விஜய் தான் கண்டிப்பா விஜய் வந்துருவாரு. இந்த இடத்துக்கு விஜய் வந்தாலே ரொம்ப எதிர்பார்ப்பு தான். எது செய்யறாருன்றல வந்தாலே எதிர்பார்ப்பு தான் இருக்குங்க. ஆமா, அதனால விஜய் பார்த்து வசமே வந்திருக்கோம். புதுசா வரவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவரு வந்து நிக்கட்டும். அவரு எங்களுக்கு என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். தளபதி தான் வருவாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுக்காதே அவர் எப்படி வர விடுறீங்க? அவர் வரட்டும், வந்து என்ன செய்யறாரு எல்லாரும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா செய்வாரு. வரட்டும். டிவிகே தான் ஜெயிப்போம். டிவிகே தான் ஜெயிக்கும். டிவிகே தான் ஜெயிக்கும். ஜெயிக்கணும், ஜெயிக்க வைப்போம். பெண்கள் எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு. கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. விஜய் தான் சிஎம் ஆக போறாரு. அவர் தமிழ்நாடு சிஎம்ஏ அவர் தான். எல்லாத்துலயுமே அவர் தான் ஜெயிப்பாரு. அதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சுத்தி இருக்கிற எல்லா இதுலயுமே அவர் தான் ஜெயிப்பாரு. வாய்ப்பு இல்ல. அவர் ஓட்டு அவரே கெடுத்துப்பாரு. அண்ணா விஜய் ஒரு ஓட்டு கூட வராது. அவர் பண்ண வரைக்கும் போதும். நம்ம விஜய் வரட்டும் போதும். அவ்வளவுதான். உடைச்சிட்டு வருவார். விஜய் தான் வருவார். சரிங்களா? என்ன பண்ணாங்க? பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுதானே, வேற என்ன பண்ணியிருக்காங்க? வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? இவர் வந்தால் எல்லாருக்கும் ஈக்குவலாக பண்ணுவார். அவ்வளோதான். அவர் தான் வருவார். அது எதுக்காக கொடுத்தாரு? அதுக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டியது தானே. எலெக்ஷன் முன்னே எதுக்கு கொடுக்குறாரு? இனிமே அவர் பண்ணுவார். இனிமே அவருக்கு மாத்திரம் தான் ஆதரவு. எந்த திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் எதுவுமே இல்லை. இவர் டிவிகே மாத்திரம் தான். அடுத்த எம்ஜிஆருக்குன்னா மேலே தான் இவர். தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு. இந்த கூட்டம்லாம் ஓட்டு போடுற கூட்டம். ஒரே ஒரு காணாமல் போன ஒரு நாய் ஏதோ ஒன்று பேர்னா பீச்சில் சுற்றிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்காம யாருமே கண்டுபிடிக்கல. தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு உள்ளே போடுங்க, எல்லாம் கட்டி வைங்க. விஜய் சார் மேலே ஓட்டு போடணும். அவர் நாட்டை ஆளணும். இவ்வளோ கூட்டம் ஜெயிப்பாங்க. நாங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறோம். மெரினா பீச்சில் ஒன்றே ஒன்று தொலைஞ்சு போச்சு. அது உங்களுக்கே தெரியும். எது தொலைஞ்சு போச்சு? ஒன்றே ஒன்று சுற்றிட்டு இருக்குன்னு. அது வந்து இன்னும் கண்டுபிடிச்சி உள்ளே போட்டு கொண்டு கட்டி வைங்க, இல்லை உள்ளே போடுங்க. அது தமிழ்நாட்டுக்கே தெரியும். மெரினா பீச்சில் ஒன்றே ஒன்று சுற்றிட்டு இருக்கு, காணாமல் போச்சு. இது வரைக்கும் எலெக்ஷன் ஆரம்பிச்சு எந்த ஒரு பிரச்சாரத்திலையும் நாங்கள் பார்க்கல சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தகவலையாவது போடுங்க. வீட்டில் தான் குலைச்சிட்டு இருக்கே தவிர வெளியில் வந்து இது வரைக்கும் எந்த இடத்துல நின்னதா எந்த ஜனங்களும் பார்க்கல. எந்த எவிடன்ஸுமே இல்லை. அவங்க தான் போராடி வாங்கி கொடுத்ததா சொல்கிறாங்க. போராடினவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அநியாயத்துக்கிட்டே அவங்க வந்து ஒரு டைம் பாஸ்க்கு அந்த இடத்துல நின்றுட்டு போயிட்டாங்க. வீரர்கள்லாம் பின்னாடி நின்று அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. வீரரே இல்லை இந்த அம்மா. சும்மாவே வந்து வதந்தியாக சொல்லி சுற்றிட்டு இருக்கு. ஒரு டைம் பாஸ்க்கு அந்த நேரத்தில் ஒரு கம்பெனி
கொடுத்தாங்க, அதனால கத்திட்டு போயிடுச்சு. ஜெயிச்சு வாங்கி கொடுத்தவங்க தியாகிகள்லாம் பின்னாடி அமைதியா அவர் லாலிபாப் சாப்பிட்றாருன்னு அவர் அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் சாதாரணம், கொலை சாதாரணம், கஞ்சா சாதாரணம், கற்பழிப்பு சாதாரணம். இந்த சாதாரணமாக எடுத்துக்கிற ஆட்சி நமக்கு தேவையா? அது எவிடன்ஸோடு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மக்கள் என்ன முட்டாளா? இந்த வார்த்தையை கேட்ட பிறகு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறம் எனக்கு பேச யாரையும் கூப்பிட்டே வராம காசு கொடுத்தாம ஒரு பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. என்ன ரீசன்? போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு சார். கஞ்சா, மாத்திரை அப்படி இப்படிலாம் சொல்லுதுங்க பசங்க. அப்படிலாம் இல்லை, திமுக ஆட்சியில் எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு, மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கதா சொல்றாங்க. அப்படி இல்லை சார், எங்களுக்கு வந்து போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு. பேரண்ட்ஸ் எங்களுக்கு தெரியுது பசங்க எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்காங்க, எந்த அளவுக்கு இருக்காங்க. மாத்திரை, கஞ்சா, ஊசின்றாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. நாங்கள் வளர்கிற காலத்தில் இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே சொல்கிறாங்க. 10 வயசு பையங்க வயலில் கூட கஞ்சான்னு வருது. ஜெயிக்க முடியும் சார், ஜெயிப்பாரு, தோக்க மாட்டாரு. இவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படி சார் எல்லாருமே நாங்கள் தோக்க மாட்டாரு சார். எல்லாருமே விஜய் பக்கம் தான் இருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே விஜய் பக்கம் தான் இருக்கோம். பொம்பளைங்க கையில தான் இருக்கு. இவங்க வரணும், இவங்க வரக்கூடாதுன்றது. பெண்களுக்கு தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. 1000 ரூபாய் பண்ணிருக்கீங்க. 1000 ரூபாய்ன்றது எல்லா விலைவாசி ஏறி தான் இருக்கு. அது எங்க கல்யாணம் போதெல்லாம் 3000 ரூபாய் தான் சவரம். இன்னைக்கு 1.20. யாரும் ஒன்று அந்த விலைவாசிலாம் குறைச்சலாம் கிடையாது. அன்னைக்கு என்ன இதோ அன்னைக்கு தான் அது. இன்னைக்கு நாங்கள் சம்பாதிக்கிறோம் 900 ரூபா சம்பாதிக்கிறோம். அன்னைக்கு 100 ரூபா சம்பாதிச்ச நிம்மதி இப்போ கிடையாது. பசங்களாம் வந்து கஞ்சா குடி ஒரு அப்படின்னா என்னமே தெரியாமல் இருந்துச்சு. எங்கள் வயசுலலாம் வந்து எங்கள் பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு அந்த அம்மா இருந்த வரைக்கும் நல்ல பாதுகாப்பு. இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இருக்குன்னு தானே சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் சித்தாள் வேலை தான் செய்கிறோம். எங்களாலே தைரியமாக நடக்க முடியல. ஒரு சின்ன குழந்தைங்க கூட, ஒரு 10 வயசு குழந்தைங்க, ஒரு 5 வயசு குழந்தைங்க, ஒரு 60 வயசு 70 வயசு அதுமாரி கெடுத்துடுறாங்க. பொம்பளை பிள்ளைங்களை வெளியே ஒன்றுன்னா பயமாக இருக்குது. அந்த அம்மா இருக்கும்போது அந்த பயமே இல்லாமல் தான் இருந்தது. ஆமாம், அந்த அம்மா நாங்களாம் போன வாட்டி அவருக்கு தான் சரி இவங்களுக்கு ஆளை தெரியும், நாட்டு ஆளை தெரியும், நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு நாங்கள் போட்டோம் பொம்பளைங்க. இப்போ வந்து ஏன் போடக்கூடாதுன்னெலாம் கிடையாது. இவங்க இது செஞ்சுருந்தாங்களா கண்டிப்பாக அவருக்கு தான் எங்கள் ஓட்டு. விஜய் ஜெயிப்பாரா? விஜய் ஜெயிப்பாருன்றாங்க. சிஎம் ஆக முடியுமா? முதலமைச்சர் ஆக முடியுமா? ஜனம் நினைச்சா ஆவாங்க சார். மக்கள் நினைக்கணும், பொம்பளைங்க நினைக்கணும். ஆம்பளைங்க நினைக்கிறாங்களா இல்லையோ, பொம்பளைங்க நினைக்கணும். பொம்பளைங்க நினைச்சா எல்லாம் யாரோனாலும் சொல்றதுக்கு இவங்க இருக்காங்க, அதுக்கு ஆட்சியில் இருக்காங்க. இவங்களால எதனா பண்ண முடியாமல் இருக்கா? 1-2 நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். கேட்டாலே ஒரு இதுவாக தான் இருக்கு. டிவி நியூஸை திறந்தாலே அடுத்தது நாங்கள் தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 200 தொகுதி ஜெயிச்சு திமுக வின் பண்ணுறாங்க. பார்க்க தானே போகிறாங்க ப்ரோ. இப்போ பார்ப்பாங்களா யார் வரோன்ட்டு? இன்னும் 2 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு? முதல் முறையாக ஒரே வைபாக இருக்கு.